லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானத்தையும் வரவேற்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு 2ஆம் கட்டமாக கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது. இதில் பேசிய விஜய் நீட் தேர்வால் மாணவ மாணவிகள் மிகவும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட்டை பத்தி ஒரு பிரச்சனையா நான் பார்க்கறது என்னன்னா, ஒன்று இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு. நீங்க 1975க்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியல தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியல்ல அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையா ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்வி முறையில பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயமா அது இருக்கணும்ன்றதான் என்னுடைய பார்வை. கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் பல குளறுபடிகள் நடந்ததால் நீட் தேர்வு மீது நம்பகத்தன்மை குறைந்துவிட்டதாகவும், நாடு முழுக்க நீட் தேர்வு தேவையில்லை என்று அனைவரும் புரிந்து கொண்டதாகவும் விஜய் கூறியுள்ளார். நீட் விலக்குதான் இதற்கு ஒரே தீர்வு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன். மத்திய அரசு என்ற வார்த்தைக்கு பதிலாக திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் கூறுவது போல ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை விஜய் பலமுறை பயன்படுத்தினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முருகேசன். ஒத்திசைவு பட்டியலில் இருக்கும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தால்தான் நீட் விலக்கு தமிழ்நாட்டில் பெற முடியும் என்று விஜய் கூறியுள்ள நிலையில் அரசியல் அமைப்பு சட்டம் மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் பற்றி என்ன கூறுகிறது என்று விரிவாக பார்க்கலாம். 1975ஆம் ஆண்டு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது அரசமைப்பு சட்டம் 57வது பிரிவில் 42வது சட்ட திருத்தம் மூலம் மாநில பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு கல்வி பொதுப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது. ஏற்கனவே மத்திய மாநில அரசுகள் அதிகாரம் ஒத்திசைவு பட்டியலில் வனம், நீதி, சுகாதாரம், துறைமுகம் போன்ற துறைகள் இருந்த நிலையில் கல்வியும் அதோடு இணைந்தது. கல்வி பொதுப்பட்டியலில் உள்ளதால் ஒரே நாடு ஒரே தேர்வு நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும், அரசமைப்பு சட்டத்தின் ஒத்திசைவு பட்டியலை மேற்கோள் காட்டி கல்வி மாநில பட்டியலில் கொண்டு வரப்பட்டால்தான் நீட் விலக்கு பெற முடியும் என நடிகர் விஜய் கூறியுள்ளார். நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும்.
இப்போ இருக்கிற அந்த பொதுப்பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க அந்த துறைகள்லாம் பாத்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்னதான் அதுல அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால மாநில அரசுகளுக்கு அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்க என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நடிகர் விஜயின் கருத்தில் உடன்படும் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கம் நீட் ஒழிப்பு என்பதை விட நீட் விலக்கு என்பதே சாத்தியம் என்கிறது. தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தால் போதும். எந்தெந்த மாநிலங்கள் நீட்லேருந்து விலக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீட் விலக்கு கொடுக்க முடியும். ஏற்கனவே இருந்தது தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019. ஏற்கனவே அது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் நீட்டை வலியுறுத்தியது. எனவே அந்த அடிப்படையில் எம்சிஐ விதிமுறைகளை திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ தேசிய எம்சிஐக்கு பதிலாக, அதாவது இந்திய மருத்துவ கவுன்சில் பதிலாக தேசிய மருத்துவ ஆணையம் வந்துவிட்டது. தேசிய மருத்துவ ஆணையத்தில் நீட் நுழைவுத் நடத்துவதே ஒரு நோக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் இந்த நீட் சட்ட ரீதியாக வந்ததுனால அந்த சட்டத்தை ஒரு சிறிய திருத்தம் கொண்டு வந்து எந்தெந்த மாநிலங்கள் நீட் நுழைவுத் விலக்கு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டால் அது சாத்தியம்தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்கள் கல்வியை மாநில பட்டியலில் சேர்த்தனர். ஆனால் இந்த 42வது சட்ட திருத்தம் மாநிலங்களுக்கு கல்வியில் அரசமைப்பு சட்டம் கொடுத்த உரிமையை முழுக்க முழுக்க பறிப்பதாகவும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு உகந்ததாகவும் இல்லை என தெரிவிக்கும் ஆர்வலர்கள் விஜய் தெரிவிப்பது போல் மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றுவதுதான் நீட் விலக்கிற்கான வழி என்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல் நவநீத கிருஷ்ணன். நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசியதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. எங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் தமிழ்நாட்டுக்காரர் தானே, அதை அட்மிட் பண்ணிக்கிறீங்களா? அதனால as a Tamilian is proved to support. I really thank you. மாநில உரிமைகளை பறிக்கும் வகையிலும் இந்த சட்டம் இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விளிம்புநிலை சமூகங்களை சார்ந்த மாணவர்கள், குறிப்பாக இடஒதுக்கீட்டு சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் அரசு பள்ளிகளில் மாநில அரசு பாடத்திட்டத்தில் பயிலுகிற மாணவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவருடைய குரல் சமூக நீதிக்கான குரல்களோடு இணைந்து ஒலிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, ஆறுதல் அளிக்கிறது. அதை வரவேற்று பாராட்டுகிறேன். இப்போ திமுக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுக்கிறது. இது முதல் தீர்மானம், 3 முறை, கடந்த 3 ஆண்டுகளிலே இது 3வது தீர்மானம் திமுக. இப்போ இந்த நீட்டை வச்சு எப்படி ஒரு கபட நாடகம் ஆடி மாணவர் வாழ்க்கையில் விளையாடுகிறார்கள், அதுக்கு ஒரு கண்டன குரல் கொடுக்கணும். அப்பதான் மாணவர்களுக்கு உண்மை தெரியும் யார் அவர்கள் வாழ்க்கையில் விளையாடுறாங்கன்னு. கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாத்திரம் சொல்லிருக்கு, அதையும் வரவேற்கிறோம். இந்த மாதிரி அவரும் ஒன்றிய அரசுன்னு பேசினா திமுக ஸ்டிக்கர் அவர் மேலே ஒட்டிடுவாங்க. என்சிஆர்டி சிலபஸ்க்கும் தமிழ்நாடு சிலபஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, மாணவர்கள் எப்படி இந்த சிலபஸ்ல படிச்சுட்டு அதை பரீட்சை எழுதுவாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஏறத்தாழ 99% ஒரே சிலபஸ். ரொம்ப நாளா ஒரு 13-16 ஆண்டுகளாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருந்ததை கடந்த 2017-18 முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி உதயச்சந்திரன் அப்ப செக்ரட்டரியா இருந்தான்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ 99% ஒரே சிலபஸ் தான். வித்தியாசமான சிலபஸ்ங்கிறது அவர் நினைக்கிறது அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது இன்னும் நல்லா அவர் தெரிஞ்சுக்கணும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.